ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் மாங்காய் சம்மந்தி தாங்க பார்க்க போறோம். வாய்க்கு ருசியா செம்ம டேஸ்டா இருக்குங்க. சுட சுட சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிடவும், பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மாங்காய் தேங்காய் சம்மந்தியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த டேஸ்டியான மாங்காய் சம்மந்தியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மாங்காய் சம்மந்தி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோமாங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேங்க. இத பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி மாங்காவே நமக்கு 1 கப் அளவுக்கு கிடைக்கும். இப்ப மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு 1 கப் அளவுக்கு மாங்காய் கிடைச்சிருக்கு பாருங்க. சம்மந்தியை இன்னைக்கு நம்ம வதக்கி தான் செய்ய போறோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாங்க. 7-8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வதக்கினாலே போதுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு 5 செகண்ட் அப்படியே வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். ரொம்ப அதிகமா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. ரொம்ப அதிக தண்ணி விட வேண்டாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம சம்மந்தியா அரைச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நைஸ் ஆக்காம இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மாங்காய் தேங்காய் சம்மந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. வெறும் சுடு சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். சாதத்தை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சம்மந்தி வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேல விட்டு நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் நீங்க துவையல் மாதிரி தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். பழைய சாதத்தோட பரட்டி சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த சிம்பிளான மாங்காய் தேங்காய் சம்மந்தியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.